நீங்கள் வந்து தவேகா வர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. கேம் உங்கள் 2 பேருக்கு நடுவில் தான்றீங்க. ஆனால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கும் திமுகவுக்கும் மறைமுக கூட்டணி இருக்குது, நீங்கள் தான் கேமை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதான் மம்தாவே தெளிவாக சொல்லிட்டாங்களே, அதாவது திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு. பியூஷ் கோயலுக்கு முதல்ல தமிழக அரசியல் எப்படி இருக்குன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் நாங்கள் யாரை எதிர்த்து கடுமையாக போராடிட்டு இருக்கோன்னு தெரியணும். பியூஷ் கோயல் வந்து அவருக்கு இங்கே இருக்கிற ஜியோகிராஃபியும் தெரியாது, இங்கே இருக்கிற மக்களை பற்றி தெரியாது, தமிழக அரசியலும் தெரியாது. சும்மா டெல்லியிலேருந்து இப்போ ஒருத்தரை பொறுப்பாளரை போட்டாங்க, வந்து சுற்றிட்டு ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் இந்த பி டீம், இந்த ஏ டீம்லாம் மக்களுக்கு தெரியும் யாரு யாருடைய பி டீம்னு. இன்னைக்கு அவர் வந்து பேச வேண்டியது திமுக பத்தி ஏதாவது பேசினாரா? இல்ல. இன்னொன்னு, இன்னைக்கு திமுக அமைச்சருடைய மேல இருக்க ஊழல் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? எடுக்கல. நாங்கள்லாம் போய் வேணா இந்த மாதிரி ஊழல் இருக்கு, இவர் மேல நேரு மேல ஊழல் இருக்கு, செந்தில் பாலாஜி ஊழல் இருக்குன்னு நாங்க படிக்கலாம். பிரதமர் வந்து மேடையில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு, இந்த மாதிரி செந்தில் பாலாஜி மேல ஊழல் இருக்கு, நேரு மேல ஊழல் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட்ல ஊழல் இருக்குன்னு. நிறுவனம் சிபிஐ உங்ககிட்ட இருக்கு, இடி உங்ககிட்ட இருக்கு, ஐடி உங்ககிட்ட இருக்கு, ஆக்ஷன் எடுக்கணுங்க. நாங்க வாசிக்கலாம் பட்டியல மேல நின்றுட்டு, நீங்க வாசிக்கலாமா பட்டியல? ஸோ இவங்க எல்லாம் வந்து அவங்ககிட்ட ரொம்ப இணக்கமாகவும் அவங்க மேல எந்த விஷயத்தையும் செய்யாம அவரு ஒரு பொதுமக்கள் மாதிரி பிரதமர் போய் பட்டியல படிக்கலாமா? ஆக்ஷன் நீங்க தானே எடுக்கணும். உங்ககிட்ட தானே சிபிஐ இருக்கு, உங்ககிட்ட தானே இடி இருக்கு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கு. கெஜ்ரிவாலை மட்டும் தூக்க தெரியுது, ஒரே நாள்ல தூக்கி உள்ள வைக்க தெரியுது. சிஎம், டெபுட்டி சிஎம், சிசோடியா வரைக்கும் தூக்கி உள்ள வச்சிங்கல்ல, ஏன் இங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க? லெட்டர் எழுதுறீங்க, பிரதமர் வந்து இங்க மேடையில் உட்காந்துக்கிட்டு ஊழல் பட்டியலை வச்சிட்டு இருக்காரு. வெக்கமா இல்ல? நீ இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, உங்கள்கிட்ட சிபிஐ இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நடிப்பு. இவங்களும் திமுகவும் மிக நல்ல உறவில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் மறைமுகமா என்ன கிடைக்கணுமோ அது தெளிவா போயிட்டு இருக்கு. மக்களுக்கு நல்லா தெரியும் டெல்லிக்கு என்ன சப்ளை பண்ணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் கிடைக்க தேவையானது கிடைச்சிட்டு இருக்கு. அவங்க என்ன நிறைவேற்றணுமோ, இங்க என்னென்ன கொண்டு வரணுமோ மறைமுகமா அந்த நிறுவனங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துழைப்புகள் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு யார் இருந்தாலும், இந்த அதிமுக அடிமை இருந்தாலும் ஒண்ணுதான், அவங்களுக்கு திமுக இருந்தாலும் ஒண்ணுதான். ஸோ அவங்களுக்கு அதுல சுமூகமா இருக்காங்க. இதுல நாங்க தான் எல்லாருக்கும் பெரிய சேலஞ்சா இருக்கும். ஏன்னா மக்களுக்காக இருக்கும், எது நியாயமோ அதுக்காக போராடுறோம். மத்திய அரசு, ஒன்றிய அரசு ஏதாவது தவறா செஞ்சாலும் முதல்ல சுட்டி காட்டுறோம். எதிர்த்து நிக்கிறது நாங்களா தான் இருக்கும், அது மக்களும் எங்களோட நிக்கிறாங்க. அதெல்லாம் தெரியும். அதனாலதான் இவர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சார்கள். எதற்கும் நாங்கள் அடிபணியாமல் நாங்கள் தெளிவாக மக்களோட இருக்கிறோம்.